ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து வீட்ல இருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இதுக்கு நான் நிறைய ஐடியாஸ் வந்து இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த ஜெனரேஷன்ல கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருமே வந்து நல்ல டிகிரி படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். பட் மேரேஜ், குழந்தை, பிரெக்னன்சி இப்படிலாம் வந்து வரும்போது கேர்ள்ஸ் மட்டும் வந்து வேலையில இருந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ நிறைய விஷயம் அந்த மாதிரி வந்து நடக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நமக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் வந்து இருக்கணும். என்னதான் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாலும், உங்க பேரண்ட்ஸ் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாலும், நீங்க ஓரளவுக்கு செட்டில்டா இருந்தாலுமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் அமௌண்ட் வந்து வேணும். அதுக்கான அமௌண்ட்டை நீங்க எப்படி வீட்ல இருந்தே வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை மட்டும் தராது, நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டையும் வந்து கொடுக்கும். நம்மளே வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மரியாதை வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் போய் நம்ம நின்று எதுவும் வேணும், இது எனக்கு வேணும், இதுக்கு இவ்வளோ காசு கொடுங்க, அது எனக்கு வேணும், அவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம கையில அமௌண்ட் இருந்ததுன்னா நம்மளே வந்து வாங்கிக்கலாம். நம்ம பேரண்ட்ஸுக்கு ஏதாவது பண்ணணுமா, நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பண்ணணுமா, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, யாருக்காவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம காசுனா நம்ம வந்து எடுத்து தைரியமா வந்து செலவு பண்ணலாம். எல்லா விஷயத்துக்கும் வீட்டோட இப்போ ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட ஃபீஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து ஹாஃப் வந்து பே பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சுச்சுவேஷனுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த கேஷும் நம்ம டெபாசிட் பண்ணாத மாதிரி இருக்கணும். நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 வந்து பே பண்ணணும். அதை பே பண்ணிட்டா ஏதாவது மெசேஜ் வரும், அதை ஏதோ கிளிக் பண்ணணும், ஆட் வரும், அதை வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களோட டேலண்ட்டை வச்சு நீங்க எப்படி மேலே வர முடியுமோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமை மட்டுமே வந்து செய்யுங்க. வித் லோ கேபிட்டல், இல்லை அப்படின்னா கேபிட்டலே இல்லாமல் உங்களால் என்ன ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா குழந்தை இருக்குன்னா குழந்தை பார்த்துக்கணும், மற்றபடி எல்லா விஷயத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு அப்படின்னு ஒரு 5 to 6 hours உங்களால் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான டைமுக்கு ஏற்ற ஒரு ஜாபையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கேட்டகரிக்கு உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு ஜாபை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா வந்து டியூஷன். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லயாவது வந்து கொஞ்சம் டேலண்டடா இருப்போம்ல. அது இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், சோஷியலா இருக்கட்டும், ஹிந்தி இல்ல வேற லாங்குவேஜ் ஏதாவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதுலலாம் நம்ம மாஸ்டர்ஸா இருப்போம்ல. அந்த லாங்குவேஜை நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி தரலாம். இதுக்கு நீங்க எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ரூமோ இல்ல வராண்டாவோ இல்ல டெரஸோ ஏதாவது இடத்துல நீங்க வந்து இதை செட்டப் பண்ணிக்கலாம். ஆவரேஜா 300 to 500 வந்து வாங்குறாங்க. சிட்டிஸ் எல்லாம் வந்து அதிகமா வாங்குவாங்க, வில்லேஜ் சைட்ல கொஞ்சம் கம்மியா வந்து கிடைக்கும். ஒரு 10 பேரை நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். 10 ஸ்டூடெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மாசத்துக்கு ஒரு 3000 இருந்து 5000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்க ரொம்ப டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஈவினிங் அவங்க ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 4:30 இல்ல 5 o'clock அந்த ரேஞ்சில் வராங்க அப்படின்னா ஒரு 2 hours வந்து நீங்க டியூஷன் எடுத்தாவே வந்து போதும். இந்த 2 ஹவர்ஸ்லேயே நீங்க இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இல்லையா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க அதர் ஸ்டேட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா மதர் டங்கெல்லாம் வந்து சொல்லி தரத்துக்கே சார்ஜ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். என் பையனோட லாங்குவேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் வந்து இங்கிலீஷ், செகண்ட் வந்து ஹிந்தி, தேர்ட் வந்து கன்னடா. இந்த 3 தான் வந்து லாங்குவேஜா கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து இங்க இருக்க ஸ்கூல்லலாம் வந்து லாங்குவேஜா இருக்காது. இப்போ இவன் வந்து தமிழ் வந்து பேசுவான். என் பையன் வீட்டில் நாங்கள் பேசுறதுனால பேசுவான். பட் எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து நம்மளா வீட்டில் வந்து உட்காந்து சொல்லி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக வந்து டியூஷன் அனுப்பணும். இப்போ தமிழ் டியூஷனுக்கு அப்படின்னு எங்கள் ஏரியாவில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. 1 மந்த்துக்கு தமிழ் சொல்லி தரத்துக்கு வந்து 2000 rupees per month அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ அளவுக்கு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பர் டே வந்து 2 hours தான் வந்து டியூஷன் எடுப்பாங்க. அதுவும் வந்து வீக்கெண்ட் வந்து லீவு 5 days மட்டும்தான். அதுக்கு 2000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேற ஸ்டேட்டில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வேற லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணியும் நீங்கள் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ இன்னும் இந்த சுச்சுவேஷனை இன்னும் உல்டாவா கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தமிழ் வந்து நான் சொல்லித்தரத்துக்கு எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நான் சொல்லித்தரணும், இல்லை அப்படின்னா டியூஷனுக்கு அனுப்பணும். இன்னும் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன், அவனோட மெயின் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் இஸ் கன்னடா.
கன்னடா வந்து எனக்கு தெரியாது. எனக்கு பேச தெரியும். பட் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது கன்னடா டியூஷனுக்கு நான் வந்து வேற ஒருத்தவங்கள தான் வந்து அப்ரோச் பண்ணணும். அதுக்குமே வந்து ₹2000 வந்து சார்ஜ் பண்றாங்க. எவ்வளோ விஷயம் வந்து இருக்கு பாருங்க. இல்லன்னா நானே உட்காந்து கன்னடா எழுதுறது எப்படி, இத வந்து எப்படி ரீட் பண்றது அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டு சொல்லி தரணும். அது வேற ஆப்ஷன் இல்ல. இந்த மாரி வந்து நெறைய விஷயம் வந்து இருக்கு. வீட்ல இருக்கவங்களே இங்க எவ்வளோ டியூஷன் இருக்கு தெரியுமா? எங்க ஏரியா ஒரு ஸ்ட்ரீட்லயே வந்து 3 இடத்துல வந்து டியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரியெல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹோம் ஸ்கூலிங் இல்ல அப்படின்னா, கிட்ஸ் டே கேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சின்ன பசங்களா இருப்பாங்கல்ல, ஒரு 3 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரீ கேஜி வந்து போட முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் வந்து ப்ரீ கேஜி வந்து போட முடியாது. ஸோ அவங்கள வந்து பிளே ஸ்கூல்ல வந்து போடலாம். இல்ல அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீட்ல நீங்க உங்க குழந்தைய வந்து நீங்க ஒர்க்குக்கு போறீங்க. ஒரு 1 இயர் குழந்தைக்கு ஆனோனே நீங்க ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா, உங்க குழந்தைய கொண்டு போய் அந்த வீட்ல வந்து விட்டுடணும். பெர் மந்த்துக்கு வந்து 3000 4000 லைக் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்றாங்க. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு டே டைம்ல ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து பாத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கிட்ஸ் டே கேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் டே கேர் அப்படின்னு இங்க வந்து இருக்கு. இங்க எல்லாம் வந்து ஒர்க்குக்கு போயிடுறாங்க. ஸோ 9 to 5 ஜாபுக்கு வந்து போயிடுறாங்க. பசங்களாம் ஸ்கூல் முடிஞ்சு ஒவ்வொருத்தவங்க சின்ன பசங்களாம் வந்து 12:30க்கு வந்துடுறாங்க. பெரிய பசங்களாம் 3:30க்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வர டைம் வரைக்கும் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அவங்கள வீட்டில் விட முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆஃப்டர் ஸ்கூல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே பசங்க வந்து டைரக்டா வேன் வந்து அந்த டியூஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து போய் விட்டுருவாங்க. ஸோ அங்க இருந்து அவங்க டியூஷன் படிப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்கள ஜஸ்ட் ஹோம் ஒர்க்ஸ் எழுதுவாங்க. இவங்க வந்து அவங்கள பார்த்துப்பாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடணும். இந்த மாதிரி கூட வந்து பண்றாங்க. ஸோ இதெல்லாம் உங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணலாம். உங்களால கொஞ்சம் தான் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க டியூஷன் எடுக்கலாம். இல்ல நிறைய பசங்களை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா கிட்ஸ் டே கேரு இல்ல ஆஃப்டர் ஸ்கூல் கேரு அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது டைலரிங். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ யூடியூப்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் வீடியோஸ் பேசிக் வீடியோஸ்ன்னு போட்டிங்கன்னா எவ்வளவோ வீடியோஸ் வந்து வரும். நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸ் கூட வந்து போகலாம். வில்லேஜ்லலாம் வந்து நிறைய இடத்துல ஃப்ரீ கிளாஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் கூட போகலாம். பட் இதுக்கு நீங்கள் வந்து மிஷின் வந்து வாங்கணும். ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னா இல்லை. ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்கி கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் வந்து ஒரு 3 to 4 months வந்து ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றீங்க, ஒரு பிளவுஸ்க்கு 300 சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கூட ஒரு மாசத்துக்கு 8000 to 10,000 rupees உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த டைலரிங் பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா, டிசைனா பண்றீங்க, நீட்டா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் கிடைக்கிறதுலாம் வந்து ஈஸியா தான் இருக்கும். நம்மளே ஒருத்தர்ட்ட இப்ப ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஃபிட்டிங் சூப்பரா இருந்துச்சுன்னா அடுத்த தடவை அவங்க கிட்ட தான் கொடுப்போம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க நீங்க ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா. ஐடியா 3 வந்து என்ன அப்படின்னா ஆரி ஒர்க். இது வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் யூடியூப்ல இருக்கு. நீங்க கிளாஸ் போய் வந்து கத்துக்கலாம். இதுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸை மட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி வைக்கணும். அந்த த்ரெட்டு, அதுக்கான நீடில்ஸ், அப்புறம் அதுல போடுற பீட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க வந்து வாங்கி வைக்கணும். டெய்லரிங்கோட ஆரி ஒர்க்குக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சிம்பிளான பிளவுஸுக்கு 1500 இருந்து 2000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ வீக்லி ஒரு பிளவுஸ் உங்களால வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு பண்ண முடியுது அப்படின்னா கூட மாசத்துக்கு 8000 ரூபாய் வந்து உங்களால சேவ் பண்ண முடியும். நீங்க ஒரு 4 பிளவுஸ் பேசிக் டிசைன்ல இருக்க ஆரி ஒர்க் பண்ணா கூட. ஃபோர்த்து சாரி, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து சேல் பண்றது. எங்கேயாவது ஹோல்சேல் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்க உங்க சரௌண்டிங்ல இருக்கவங்க இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்குலாம் நீங்க வந்து சேல் பண்ணலாம். ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல அதுல நீங்க ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம், இல்ல யூடியூப்ல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து போடலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு சேல் பண்ணலாம். இமிடேஷன் ஜுவல்லரிலாம் வந்து சேல் பண்ணலாம். இல்ல ஹேண்ட் கிராஃப்டா உங்களால இப்ப பேங்கிள்ஸ் த்ரெட்டட் பேங்கிள்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் உங்களால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா அதை கூட நீங்க வந்து பண்ணலாம். ஹோல்சேல் ஷாப்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் டிரான்ஸ்போர்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு 20% அப்படின்னு வச்சுட்டு ஒரு 600 650 அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். பட் இதெல்லாம் உடனே வந்து கிளிக் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதுக்கான எஃபர்ட்ஸை நீங்க வந்து போடணும். எல்லா விஷயத்திலயும் வந்து போடணும். குவாலிட்டியை நீங்க நல்லா வந்து செக் பண்ணி கொடுக்கணும். ஓவரா வந்து ப்ராஃபிட் வைக்காம ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க ப்ராஃபிட் மார்ஜினை நீங்க அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது இதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பிஸ்னஸ். இப்போல்லாம் கேக்கு, ப்ரௌனி ஆர்டர்ஸ் எவ்வளோ வந்து பண்ணுறாங்க நிறைய பேர். குக்கீஸ் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பேக்கெட்டில் வர குக்கீஸ் எல்லாம் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ ராகி குக்கீஸ், மில்லட் குக்கீஸ் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோம்மேட் குக்கீஸை நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸ் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான வீடியோஸுமே வந்து யூடியூப்ல நிறைய அவைலபிளாக தான் இருக்குது. நிறைய டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டுட்டோரியல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூடியூப்ல நீங்க வீடியோவா கூட போடலாம். எப்படி வந்து பேக் பண்றது, இல்ல எப்படி கேக் பண்றது, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதே கூட ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவா வந்து போடலாம். ஸோ யூடியூப்ல இருந்து உங்களுக்கு வந்து சேலரி வரும். நீங்க சேல் பண்ற அந்த கேக்கு, சாக்லேட், ப்ரௌனிஸ் அதுல இருந்து உங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ டபுள் த இன்கம் வந்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து டபுள் இன்கம் கிடைக்கும். இதை நீங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணும் போது. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா வீடியோ எடிட்டிங், ரீல்ஸ் கிரியேஷன் அதெல்லாம். இப்போ வீடியோ எடிட்டிங் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுப்பாங்க. பட் ப்ராப்பராக அது அவங்களுக்கு வந்து எடிட் பண்ண தெரியாது. இப்போ என்னோடதுமே வந்து எடிட்டிங்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஜஸ்ட் சும்மா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கங்கே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா எடிட் பண்ணிட்டு அப்படியே வந்து போட்டுருவேன். நிறைய ஃபேமஸான யூடியூபர்ஸோட வீடியோக்கும் ஒரு நார்மலாக இருக்கவங்களோட வீடியோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன் அப்படின்னா வீடியோ எடிட்டிங்காகவே அவங்க ஸ்பெஷலாக ஆளெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து எடிட்டிங்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி வந்து கொடுக்கலாம். இல்ல ஏஐ வீடியோஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்றது நிறைய டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏஐ வீடியோஸ்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து அமௌண்ட் நல்லா சார்ஜ் பண்றாங்க. இன்ஷாட்டு, கேன்வா நிறைய ஆப் இருக்கு. விஎன், கேப்கட், ஏஎன் வீடியோ ஜென்ரேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கே வந்து டெய்லி ஒரு மெயிலாவது வந்து வந்துடும். உங்களுக்கு நான் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தரேன், உங்களுக்கு ஓகேவா, ஒரு தம்ப்நெயிலுக்கு நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறேன், ஒரு வீடியோக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேயா, நம்ம 2 பேரும் கொலாபரேட் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி மெயில் எல்லாமே வந்து வரும். ஸோ டெய்லி வந்து வரும். பட் நான் யூடியூப்ல எனக்கு பெரிய இன்கம் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க யாரையும் நான் வந்து அப்ரோச் பண்ணல. பட் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா பெரிய யூடியூபர்ஸை கூட நீங்க அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஹோம் குக்கிங். இப்போ நீங்க நல்ல சிட்டில இருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி வந்து காலேஜ் இருக்கு, இல்ல வந்து ஏதாவது ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து குக் பண்ணி கொடுக்கலாம். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல பேச்சுலர்ஸ்க்கோ அங்க ஒர்க் பண்றவங்களுக்கோ நீங்க வந்து குக் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து நல்ல பிசினஸ். இங்க பெங்களூர்ல எங்க வீட்டை சுத்தி ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எங்க ஏரியால வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பர் டேக்கு இவ்வளோ என்ன வேணும், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் என்ன வேணுமோ அதை நீங்க வந்து கொடுத்துடணும். அதுக்கேற்ற கொட்டேஷன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. பர் டேக்கு வந்து 100 rupees, 150 rupees, 200 rupees அந்த மாதிரி நீங்க எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ, நீங்க என்ன மெனு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து. ஸோ நீங்க வந்து பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துடணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே வேணும் அப்படின்னா 3க்கும் பாக்ஸை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்துடணும். ஸோ கொடுத்தோன்னே அவங்க வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. மார்னிங் அண்ட் லஞ்சை வந்து ஒன்னா கொடுத்துருவாங்க. அப்புறம் நைட் ஒரு டைம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமும் வந்து பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேச்சுலருக்கு எல்லாம். ஸோ எங்க ஏரியால எங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி வந்து ஃபுட்டு வாங்குறாங்க, பேச்சுலர் பாய்ஸ். ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் வந்து தெரியும். ஒரு நாளைக்கு வந்து 100 to 150 rupees அளவுக்கு சார்ஜ் பண்றாங்க. அந்த பையன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து வாங்குவான், லஞ்ச் வந்து வெளியில சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. மந்த்லி வந்து 3000 rupees வந்து பே பண்றாங்க. நான் அவங்ககிட்ட என்கொயரி பண்ணி கேட்டேன், எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு பே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வந்து சொன்னாங்க சண்டே கிடையாது, பட் வந்து 3000 per month அப்படின்னு சொல்லி நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல நம்ம வாங்கி போடுற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டா கூட ப்ராஃபிட்டாவே ஒரு 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து கிடைக்கும். நீங்க உங்க சரௌண்டிங்ல இருக்க உங்க ஏரியால இருக்க ஒரு 5 பேருக்கு சமைச்சு கொடுத்தா கூட போதும். ஒரு 4500 இருந்து 5000 ரூபாய் வந்து சம்பாதிக்க முடியும். நம்ம வீட்டுக்கு என்ன சமைக்கிறோமோ அதையே கொஞ்சம் எக்ஸஸா பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பிசினஸ் தான். நீங்க அதையுமே வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஊர் சைட்ல எல்லாம் வந்து ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது வந்து குக்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்கல்ல சமைச்சு கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து போகலாம். நல்லா என்னால் பல்க் குக்கிங் வந்து பண்ண முடியும், நல்லா டேஸ்டியா பண்ண முடியும் அப்படின்னா நீங்க குக்கா கூட வந்து போகலாம் ஃபங்க்ஷனுக்குலாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு. ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து சமைச்சு கொடுக்குறாங்களாம் ஒரே நாள் வராங்க. ஸோ ஹாஃப் டே தான் குக் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அதுக்கே 3000 to 5000 rupees வந்து வாங்குறாங்க பர் டேக்கு. அதனால இது வந்து ஒரு நல்ல பிசினஸ். உங்களால் பல்கா சமைக்க முடியும், பல்கா சமைக்கும் போது டேஸ்டா சமைக்க முடியும் அப்படின்னா இதையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஏதாவது வந்து பர்த்டே பார்ட்டிஸ் வந்து நடக்குது, சிம்பிளான ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு 25 பேருக்கு சாப்பாடு, 50 பேருக்கு சாப்பாடு, அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்க பல்கா குக்கிங் பண்ணி கூட வந்து கொடுக்கலாம். ஸோ 25 பேருக்கு வந்து நான் சமைச்சு தரேன், ஒருத்தருக்கு வந்து 150 rupees, 200 rupees அந்த மாதிரி வந்து நீங்க சார்ஜ் பண்ணி கூட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை பொறுத்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க குக்கிங்ல பெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா இதுல இருக்க எந்த ஆப்ஷனை வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களா வந்து வீடியோ வந்து போடுறது. இதில ஆக்சுவலா அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்டா, அமௌண்ட் வரும். பட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, உங்களோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, உங்க வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதெல்லாம் பொறுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. எல்லாத்துலயும் மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அத நீங்க வந்து தாண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க எதுல வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்களோ அந்த டாபிக்க வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு அதுலருந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட ஆரம்பிங்க. போட ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் என்ன மாரி கன்டென்ட் ஓடுது, என்ன மாரி வீடியோஸ் வந்து போடணும் அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து தெரியும். அதனால ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களால இது ஒர்க் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் இதெல்லாம் பத்தி எனக்கு பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தேன். பட் இப்போ என் பையன் ஸ்கூல் போயிடுறான் அப்படிங்கறனால ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கேன் மார்னிங் டைம்ல. ஸோ அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் இந்த யூடியூப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். நான் வந்து மார்ச் எண்ட் டைம்ல வந்து ஓப்பன் பண்ணேன். நவ் இட் இஸ் ஆகஸ்ட். இப்போ 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1.5 மந்த்ஸ்லேயே வந்து மானிட்டைசேஷன் நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி வந்து வந்துருச்சு. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு கையில் கிடைக்கும். ஸோ இந்த மந்த் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் யூடியூப் சேலரி வந்து நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் என் கையில் அமௌண்ட் வந்தோடனே எப்படி இதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஐடியா 9 என்ன அப்படின்னா சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறது, பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி. சாரி ப்ரீ ப்ளீட்டிங் அப்படின்னா இப்போ எல்லாருக்குலாம் வந்து நல்ல சாரி எல்லாம் வந்து கட்ட தெரியறது இல்லை. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாரியை வந்து ப்ரீ ப்ளீட்டிங் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரீ ப்ளீட்டிங்கே வந்து 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 10 சாரி வந்தால் கூட நீங்கள் 3000 ருபீஸ் இதில் வந்து சார்ஜ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா அதில் பிளேட் டெக்கரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ பிளேட்டில் அவங்க ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம டெக்கரேட் மட்டும் பண்ணி கொடுக்கணும். அந்த டெக்கரேஷனுக்கான ஐட்டம்ஸை மட்டும் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல பிஸ்னஸ். ப்ளஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நீங்க பியூட்ரிஷியனா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க வீட்லயே வந்து ஒரு செட்டப் பண்ணி நீங்க அதை கூட வந்து ஒரு பிஸ்னஸா வந்து பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு த்ரெட்டிங், ஹேர் கட்டு அந்த மாதிரி பெடிக்யூர், மெனிக்யூர் அந்த மாதிரி கூட ஒரு சிம்பிளா வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10x10 ரூம் இருந்தாவே வந்து போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து இருக்கு. இல்ல எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இட்லி தோசை பேட்டர் ரெடி பண்ணி உங்களுக்கு பக்கத்துல இருக்க கடையில வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். இல்ல பிக்கிள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம், வடகம் போட்டு கொடுக்கலாம். ரெடிமேட் சப்பாத்தி வந்து நீங்களே பேக் பண்ணி அதுக்கு எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையும் ப்ராப்பரா போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களே வந்து வாங்கிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. வத்த குழம்பு இந்த மாதிரி வந்து ரெடிமேட் மிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குல்ல. இட்லி தோசை மிக்ஸ், பொங்கல் மிக்ஸ், ஏபிசி மால்ட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர், டேட்ஸ் பவுடர் அந்த மாதிரி எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இருக்கு லிஸ்ட்ல. நீங்க வேற யாராவது இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களதுல போய் லிஸ்ட் பாத்தீங்கன்னாவே வந்து தெரியும் என்னென்னலாம் சேல் பண்றாங்கன்னு. ஒவ்வொன்றுலாம் எனக்கு பார்க்கும்போது இதை கூட வீட்டில் செஞ்சுக்க மாட்டாங்களா, இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க லிஸ்டா வந்து எடுங்க. என்னென்ன பவுடர்லாம் வாங்கி சேல் பண்றது, மசாலாஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்பெல்லாம் யாரு இட்லி தோசை மாவு கடையில வாங்கினா, இப்ப எவ்வளவு பேர் நம்மளே இட்லி தோசை மாவு நினைச்ச கடையில வாங்கி வந்து ஊத்திக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து இருக்க டெவலப் ஆகிட்டே தான் வந்து போகுது. ஸோ அட்லீஸ்ட் இதையாவது நீங்க வந்து சிம்பிளா வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏர்ன் பண்றதுக்கு. பட் அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து நமக்கு வரணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வந்து இதுல செட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஈஸியா, அது வேற யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஐடியாஸும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.